எங்கே போகிறீங்க மேடம்? ஹாஸ்பிட்டல் போகணும். எதுக்குன்னா எதுக்கு? ஆசாரிப்பள்ளம் போகணும். எதுக்குன்னா பையனுக்கு கொஞ்சம் செக்கப் வர சொல்லியிருக்காங்க, அதுக்காக போகணும். செவ்வாய்க்கிழமை சொன்னாங்க, இன்னைக்கு போறியா? சரி போ. குட்டன் நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடியாக இருக்காரு இப்போ. போவோமா? இப்படி தாங்க ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு குழந்தைக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிவிட்டு நாங்களுமே கிளம்பிட்டோம். அதுவும் சிரித்த முகமாக கிளம்பிட்டோம். போகிற வழியில் எங்களுக்காக ஒரு நல்லது நடந்துச்சு. இதுதான் அந்த நல்லது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, காரை பஞ்சர் ஆகிடுத்து. அதனால் நடுவழியில் வண்டியை போட்டுட்டு நின்றுட்டேன். வேறு வழி தெரியல, வேறு என்ன பண்ணுறது? ஏன் நமக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குதுன்றது மாதிரியே ஆகிப்போச்சுங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு தான், நண்பன் பார்த்துட்டு என்ன உனக்கா இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவரோட வண்டி எடுத்துகிட்டு வந்தார். அதுக்கப்புறம் வேறு என்னங்க, அந்த வண்டியில் தான் போக வேண்டிய இடத்துக்கே போனோம். இந்த வண்டியில் பெட்ரோல் போட்டு வச்சோம், ஆனால் டைம் இப்படி ஆயிடுச்சு. அதனால் நண்பனோட வண்டியில் தான் நாங்கள் ட்ராவலை கண்டினியூ பண்ணோம். அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலை, ஆனால் ஹாஸ்பிட்டல்லாம் போய் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு நேராக ஒரு பாதாம் மில்க்கு கடை பார்த்தோன்னே ஒரு பாதாம் மில்க்கை வாங்கி கொடுத்துட்டேன் அவளுக்கு பாதாம் மில்க்கை வாங்கி கொடுத்துட்டு நான் போய் பதனி பிடிச்சேன். யார் யாருக்கு பதனி பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் பதனி. வயர் நிறைய பதனி பிடிச்சிட்டு வந்துட்டேன். எங்கள் ஊரில் இதுக்கு பேர் என்னென்னா அக்கானின்னு சொல்லுவோம். இந்த சூட்டுக்கு இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது தான். அதனால் நான் வாங்கி குடிச்சிட்டு அவளுக்கும் தேவையான பாதாம் மில்க்கும் பார்த்திங்கல்ல வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். பிடிச்சாச்சா மாமா? முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி கொண்டு வருவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேராக எங்கன்னா ஒரு இடத்துலேருந்து சாப்பிட்டோம். ஒரு கடையில் போய் நல்லா சாப்பிட்டுட்டு, ஏன்னா பசிங்க மத்தியானம் ஆயிடுச்சுல்ல, அவளுக்கும் வாங்கி கொடுத்துட்டு எனக்கு தான் யாருமே எதுவுமே தரல. அதுக்கப்புறம் நானுமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து எங்கே கிளம்பணுன்னா பூதப்பாண்டி ஹாஸ்பிட்டலுக்கு. எங்களோட அந்த ஹாஸ்பிட்டல் எதுக்காக நாங்கள் போனோம் அப்படின்னா, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணுறதுக்காக. எத்தனையோ நாள் ஆச்சு, பேர் தான் நாங்கள் அன்றைக்கி வைக்கல இல்லையா, அதனால தான் போயிருந்தோம். போய் பர்த் சர்டிஃபிகேட்டில் பேருக்காக சொல்லி கொடுத்துட்டு அதையும் ரெடி பண்ணுறதுக்காக, ஏன்னா பர்த்தான அதே ஹாஸ்பிட்டல் தான் போகணும். நாங்கள் போய் அதையும் கொடுத்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி ஃபில்அப் பண்ணி கையில் கொடுத்துட்டு நானுமே அங்கே இருந்து என்னென்னா நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போனது இதுக்காக மட்டும்தானே போனோம், கிளம்பிட்டோம். அவ்வளோதாங்க இந்த விலாகு. பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதோட எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஓகே, தேங்க்யூ.